சேனல் வாவ் பெண்ணே, இது நம்ம சேனல். இன்னைக்கு வீடியோவில் சத்தான சோள தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸியாக சோள தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் சோள மாவு எடுத்துக்கோங்க. இது இன்ஸ்டன்டாவே நமக்கு கிடைக்குது. அடுத்தது எந்த கப்ல நாம சோள மாவு எடுத்தோமோ அதே கப் அளவு 1/2 கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. இப்போ அதே அளவு 1/2 கப் இட்லி தோசை மாவு எடுத்துக்கலாம். நம்ம எப்பயும் ஆட்டி வைக்கிறோம் இல்லைங்களா, அதே இட்லி தோசை மாவு தான், அதுல 1/2 கப் எடுத்துக்கலாம். அடுத்து இதோட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எவ்வளவு ஆட் பண்ணணும்னா நமக்கு எந்த அளவுக்கு மாவு கிடைச்சிருக்கோ அதுல பாதி அளவு மட்டும் ஆட் பண்ணா போதும். ஏன்னா இட்லி தோசை மாவுல ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருந்திருப்போம். சோ நம்ம இதோட ஆட் பண்ண சோள மாவுக்காகவும் தயிர்க்காகவும் மட்டும் சால்ட் ஆட் பண்ணா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து 1 மணி நேரம் ஊற விட்டுறலாம். 1 மணி நேரம் கழிச்சுதான் நாம தோசை சுடணும். சோள தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி எப்பயும் போல தோசைக்குள்ள தோசை சுட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். சத்தான சோள தோசை மொறுன்னு சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதோட கார சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, இந்த மாதிரி எதோட காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்டாலும் செம்ம கலக்கலா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியில சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் உங்களில் ஒருத்தி.